அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனையே ஒருமைப்பாட்டுரிமை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் பித்தராஜாங்கம் என்று சொல்லக்கூடிய பிரம்மமணி சூரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூரணம் ஒரு சர்வரோக நிவாரணி. இதனுடைய பலன்கள் அனுபவித்து பார்த்தா தெரியும். சொல்லிலடங்காத பலன்களுடையது இந்த ஒரு மருந்து. இந்த ஒரு மருந்து வைத்தியர்கள் அத்தனை பேருமே வைத்திருக்க வேண்டிய ஒரு மருந்து மட்டுமல்லாது வீட்டில் நாம் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இதில் 8 பொருட்கள் சேரும். இந்த பித்தராஜாங்கம் என்று சொல்லக்கூடிய பிரம்மமணி சூரணம் எந்த வகையான நோய்களை தீர்க்கும் என்று பார்த்தால், பித்தம் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் தீர்க்க உள்ளது. பித்தம் என்று சொன்னாலே உஷ்ணம், அதிகப்படியான உஷ்ணம் ஏற்படும்போது உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய மயக்கம், கிறுகிறுப்பு, இன்னும் மேற்கொண்டு செல்ல செல்ல அஜீரணம், சித்தப்பிரமை போன்ற பலவிதமான பிணிகளை இந்த பித்தம் ஏற்படுத்துகிறது. இந்த பித்தத்தை நாம் சாந்தப்படுத்தி வைத்து கொண்டோமேயானால் அநேக பிணிகள் நமக்கு நெருங்காது. ஆகையினால் இந்த ஒரு மருந்து சர்வரோக நிவாரணி என்றே சொல்லப்படும். எல்லா வகையான அவசர காலத்திலும் இந்த மருந்தை நாம் வாயில் போட்டு சிறிது வெந்நீர் சாப்பிட்டாலே நோய் அனைத்திலிருந்தும் உடனடியாக தீர்வு கிடைக்கும். நாம் இந்த சூரணத்தில் என்னென்ன சேர்க்குங்கிறத இப்போதைக்கு பார்க்கலாம். சூரணத்திற்கு தேவையான பொருட்கள்: முட்டு நீக்கி சுத்தி செய்த லவங்கம், அதிமதுரம், சீரகம், மல்லி, சிறுநாகப்பூ, நெற்பொரி, கரிஞ்சீரகம், சதகுப்பை. இந்த 8 பொருட்களையும் சிறிது சிறிது எடுத்து நாம் தனியாக வச்சுருக்கோம். இதை நாம் எரித்து சாம்பலாக்கிடணும். இந்த சாம்பலை இந்த சூரணத்தோடு சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த மருந்துக்கு இது குருவாகும். எல்லா மருந்துலேயுமே அந்த பொருட்களையே சிறிது எடுத்து எரித்து சாம்பலாக்கி சேர்த்தோம்னா அது குருவாகும். இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் நாம் 3 வகையான குரு சேர்க்குறோம். 1, நெல். 6 மாதம் விளையக்கூடிய கவுனி போன்ற ஏதேனும் ஒரு நெல் வகையை நம்ம முழுசாக எடுத்து அதில் சுனை போக்கி அதை அப்படியே அரைச்சிக்கலாம். 2வது, நம்ம சேர்க்கக்கூடிய சூரணத்தில் உள்ள பொருட்கள்லேருந்து சிறிது எடுத்து அதை தனியாக எரித்து சாம்பலாக்கி அதை சேர்க்குறோம். 3வது, உப்பில்லாத பண்டம், குப்பியிலன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இது ஒரு குரு உப்பு. இது வைத்தியர்கள் அவங்கவுங்க பக்குவத்தில் இருக்கிற குரு உப்புகளை சேர்த்துக்கலாம். இது நாம் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு குரு உப்பு. இந்த 8 பொருட்களையும் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைத்து சலித்து எல்லாற்றையும் ஒன்று கலந்து மேற்குறித்த அந்த குரு சாம்பலையும் 10 கிராம் இதுக்கான குரு உப்பையும் சேர்த்து நம்ம சூரணம் செய்து வைத்துக்கொண்டு அதற்கு சமமாக பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம தினசரி ஒரு 1/2 ஸ்பூன் காலை இரவு சாப்பிட்டு வந்தோமேனால் மேற்கண்ட பிணிகள் அனைத்தும் தீரும்.